மகாத்மா காந்தி பங்கு பெற்ற முதல் சத்தியாகிரகம் எது தெரியுமா? அதுதான் சம்பரன் சத்தியாகிரகா. சம்பரன் பீகார் மாவட்டத்துல உள்ள ஒரு இடம். சம்பரன் அப்படின்ற இடத்துல திங்கதியா அப்படின்ற முறைய, திங்கதியா சிஸ்டம ஆங்கிலேயர்கள் வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க அங்க உள்ள விவசாயிகளை. திங்கதியா முறை அப்படின்னா என்னன்னா, 20ல தன்னோட நிலத்துல 20ல 3 பங்கு இண்டிகோ செடியை வந்து வளர்க்கணும். இண்டிகோ அப்படின்றது அவுரி செடியை, இந்த செடியை தான் நீங்க வளர்க்கணும் அப்படின்னு அதுவும் பஞ்சமான இந்த காலத்துல கூட சொன்னாங்க. அந்த ஊர்ல இருக்க ராஜ்குமார் சுக்லா அப்படின்ற ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, மகாத்மா காந்தியை வரவழைச்சு எங்க மக்களுக்காக நீங்க போராடுங்க, எங்களுக்காக நீங்க போராடுங்க அப்படின்னு சொன்னாரு. இதுக்காக காந்தியும் அந்த மக்களை ஒன்று திரட்டி, வரியெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்க இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் போது கூட நான் உங்களுக்கு எப்படி வரி கொடுப்போம், நாங்க எங்களோட நிலத்துல இந்த அவுரி செடியை பயிரிட மாட்டோம் அப்படின்னு எவ்வளவோ முறையில அறவழியில போராட்டம் நடத்தினாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கமிஷன் உருவாக்குனாங்க. அந்த கமிஷனை காந்திஜியை தான் தலைமை ஏற்று நடத்த சொன்னாங்க. அதனாலதான் சம்பரன் அக்ரேரியன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1918 கொண்டு வந்தாங்க. இந்த சம்பரன் சத்தியாகிரகத்தினாலதான் மகாத்மா காந்தி பாபு அப்படின்னும் மகாத்மா அப்படின்னு முதல்ல அழைக்கப்பட்டாரு. ஆக மொத்தத்துல மகாத்மா காந்திஜி பங்கு பெற்று முதல் வழிநடத்த சத்தியாகிரகம் எது அப்படின்னு சொன்னா இந்த சம்பரன் சத்தியாகிரகம்.